அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நம்முடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கும் அதுபோல திருவாசகத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று டாக்டர் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய திருவாவடுதுறை ஆலயத்தினுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் மங்கையர்கரசி அவர்களும் திருவாசகம் பேசணும்னு கேட்டாங்க. ரெண்டு பேருமே திருவாசகம் தான் பேசணும்னு சொன்னாங்க. இதில் நாங்கள் திருவாசகத்தில் கண்டபத்து பற்றி சிந்திக்கலாம்னு சொன்னாங்க. இந்த கண்டபத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, நாம் நேரடியாக கண்டபத்துங்கிற ஒரு பதியத்தை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நம்ம சில பதியங்களை பார்க்கணும். எதுனா, புணர்ச்சி பத்திலிருந்து அது ஒரு தொடர்ச்சி உடைய புணர்ச்சி பத்திலிருந்து அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு. என்ன தொடர்ச்சினா, புணர்ச்சி பத்திரம் தான் ஆன்மா யாரோடு ஒன்றுகிறது. புணர்ச்சி பத்தினாலே ஒன்றுதல் தானே. புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே, அதிலிருந்து அந்த தொடக்கம் வருது. பொதுவாக திருவாசகத்தை நாம் உணரணும்னா அந்த குறிப்பிட்ட பதியத்தை மட்டும் அனுபவிக்க கூடாது. அதற்கு முன்னால் இருக்கிற பதியத்திற்கும் அதற்கு பின்னால் இருக்கிற பதியத்திற்கும் என்ன இருக்கும்? ஒரு தொடர்ச்சி. பண்டிதமணி கதிரசன் அப்படிதான் உரை எழுதுவார். முந்தைய பதியத்தையும் பிந்தைய பதியத்தையும் இணைச்சுதான் உரை எழுதுவார். புணர்ச்சி பத்திற்கு அடுத்து என்ன சொல்றாரு? வாழாப்பத்து என்ன சொல்றாருன்னா, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது. அந்த இடத்துக்கு உயிர் வந்துடும். இப்போ நம்முடைய தேவராஜையா அவர்கள் சொன்னது போல, நீங்கள் இந்த சாதனத்தை ஐயா சொன்ன மாதிரி, தேவராஜையா சொன்ன மாதிரி பின்பற்ற ஆரம்பித்தால், இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, செய்துவோமான்னு சந்தேகம். பிறகு என்ன வரும் தெரியுமா? செய்யாம உங்களால் இருக்க முடியும். அந்த கோயம்புத்தூர் கனக சபாபதி ஐயா சொல்வார், செல்வராஜையா நாங்களாம் படிக்கும்போது சொல்வார், பூஜை பண்ண போறோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு கல்லூரி மாணவன் சினிமாவுக்கு போறதுக்கு எப்படி துடிப்பானோ அதுபோல எனக்கு துடிப்பா இருக்கும். அந்த வேகம் உங்களுக்கு வரும். அது காரணம் அதைத்தான் இது வாழாப்பத்து சொல்றார். எனக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்விலே கண்டாய் வருகை என்று அருள் புரியாயினார். அதற்கு பிறகு வருவதுதான் அருள் பற்று. அருள் பெற்றதான் இறைவனை அவர் ஜோதியா பார்க்கிறார். எல்லாரும் கேட்டாங்க, அம்மா கேட்டாங்க, அழகா அக வழிபாடு எல்லாருக்கும் சேர்த்து தான் அவங்க ஒருத்தர் கேட்டாங்க. இப்போ அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளாம் படிக்கும்போது நல்லா பதில் சொல்றவங்களுக்கு மார்க்குனாங்க. இப்போ நல்லா கேள்வி கேட்கறவங்களுக்கு மார்க்குன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கத்தில். கேள்வி கேட்டால் மார்க் கொடுங்க, பதில் புத்தகத்தில் இருக்கிற பதில் சொல்ல வேண்டாம். எதை கேட்குறது, கேள்வி ஏன் கேட்கறேன்னு சொல்லாத. ஆனால் ஐயா அழகான ஒரு பதில் சொன்னார். எப்படின்னா, புற வழிபாடு கைகூடாமலே அக வழிபாட்டில் நம்ம போயிருப்போம். ஆனா இதுவே உங்களுக்கு ரெண்டு வழிபாடும், இந்த புற வழிபாடு உங்களுக்கு அக வழிபாட்டை செம்மைப்படுத்தி தரும். ரெண்டு வழிபாடும் செம்மையா வரும். அதைத்தான் அருள்பத்துல சோதியே சுடரை என்று இறைவனை எல்லாம் பார்க்கிறார், அகத்தை ஒளியா பார்க்கிறார். அங்கமாலை சொன்னாங்க, ஐயாலாம் சொன்னாங்க. அங்கமாலையை நம்ம பாடுவது வேறு, சைவ சித்தாந்தத்தின்படி பார்ப்பது. வாயை வாழ்த்து கண்டாய், தலையே ஜீவனங்காய், கண்கால் காண்பீங்களோ, செவிகள் கேள்வீங்களோ, நெஞ்சே நீனையாய் அக வழிபாடு. சரியையை சொல்லிக்கொண்டே வந்த மாணிக்கவாசகர், இந்த அப்பர் சுவாமிகள் திடீரென்று எந்த வழிபாட்டுக்குள்ள போறாரு? அக வழிபாட்டுக்கு போகிறார். அதற்கு பிறகு அதை இன்னும் கொஞ்சம் நடத்தி தேடி கண்டுகொண்டே திருமாலோடு தேடி தேவனா தேவனை, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நாம சேர்த்துக் கொள்ளணும். ஒளி வடிவாக இருந்த தேவனை, ஒளி வடிவாக இருந்த தேவனை என்ற வார்த்தையை உரை சொல்லும் போது சேர்த்துக்கணும். பாடும் போது அல்ல, உரை சொல்லும் போது சேர்த்துக்கொள்ளணும். சைவ சித்தாந்தத்தில் சித்தியார் ஒரு நூல் இருக்குது. நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன். சித்தாந்தம் பேசுறதுக்கு நேரம் இதுவாக கேட்கக்கூடாது. அந்த நூல்ல 271 2வது மந்திரத்துல சோதியை பாதித்துங்கிறார். அது கிரியை. அதாவது விசேட தீர்க்காக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விளக்கை புறத்தை பார்க்கிறாங்க. ஆனால் அந்த விசேட தீர்க்காக அக வழிபாடு கைகூடி விட்டால் முழுச்சோதி நினைந்திருத்தங்கிறாரு 273.
ஜோதியை பாவித்தல் வேறு, முழுச்சோதி நிறைந்திருத்தல் வேறு. ஜோதியை பாவித்தல் என்பது விளக்கேற்றி பார்க்கிறது. முழுச்சோதி நிறைந்திருத்தல் என்பது அப்பர் சொன்ன தேடி கண்டு கொண்டு. சாமி எங்க தெரியணும்? நமக்குள்ளே ஒளியாக தெரியணும். அதுதான் அருள் பத்து. இந்த அருள் தான் குருவாக வரும். அதாவது சைவ சித்தாந்தத்தின்படி குரு இந்த அருள் தனக்கு ஒரு உருவம் கொள்ளும் போது குருவாக வருகிறது. நம்ம ஐயா எங்களுக்கெல்லாம் தீக்கை வாழும்போது நிறைய சொல்லுவாங்க. அதாவது தீக்கை கொடுக்கிற குருவை குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவை நம்ம யாராக பார்க்கிறோம்? சிவமாக பார்க்கிறோம். சிவம் என்ற அருள் தான் குரு என்ற உருவத்தில் வருகிறது. அந்த பாவனையில் இருக்கணும். இது சிவராத்திரி தீக்கை வழிபாடெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் பலருக்கு. ஆனால் சில விஷயங்கள் ஐயாயிரங்களுக்கு சொல்ல நான் திரும்ப சொல்றேன். இந்த வேள்வி குண்டத்தில் வந்த அக்னி அக்னி அல்ல, அது சிவாகினி. சிவனே யாராக எழுந்து நிற்கிறார்? அக்னியாக இருக்கிறார். அந்த வேள்வி குண்டத்தின் அருகில் எதற்காக ஆச்சாரியரை அமர வைக்கிறார்கள்? ஆச்சாரியார் தன்னை யாராக பாவிக்கிறார்? சிவனாக பாவிக்கிறார். அந்த வேள்வி குண்டத்துக்கு முன்னால் அவர் அமர்ந்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நான் என்னுடைய மாணவனை நல்ல சிவத்தை அடைவதற்கான பக்குவத்தை அவர் அடைவதற்காக சிவோகம் பாவனை நான் எனக்குள் யாரை தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். சிவோகம் சிவோகம் என்று சிவத்தை தியானித்து என்னை ஞானாக மாற்றி நான் சிவமாகவே இருந்து ஐயா உங்களுக்கு ஒரு மந்திரம் உபதேசம் கொடுத்தார்கள் என்றால் அது யாரை கொடுத்தது? சிவமே கொடுத்தது. சிவோகம் பாவனை என்று கொடுத்தார். அந்த அருள் தனக்கு ஒரு உருவம் பெறுவதை தான் மாணிக்கவாசகர் திருக்கெடுக்கின்ற பதிகம். அதற்கு பெயர் சத்குரு தரிசனம். சத்குரு தரிசனம் டாக்டர் அவர்கள் பேசினாங்க. சத்குரு தரிசனம் பற்றி என்னிடத்தில் போன்ல சொன்னாங்க. அந்த குருவை நாம் நடராஜரா பார்க்கறதுக்கு பேர் தான் கண்டபக்தி. அதுதான் நிறுத்த தரிசனம். அருளை குருவாக பார்த்தால் திருக்கெடுக்கின்ற பதியம், குருவை நடராஜராக பார்த்தால் கண்டபக்தி. கண்டபக்தி இப்ப நேரடியாக நம்ம கண்டபக்திங்கிற பகுதிக்கு வரும். ஒரு மைக் ஸ்டாண்ட் தான், ஸ்டாண்ட் இல்லையோ? மைக் சார் கையிலே சொல்லுங்க சார். மைக் மேடையில் வச்சிருந்தாங்க. ஏன்னா இடது கையில புக்க பிடிக்க கூடாது. அதனாலதான். ஆமா, முதல் மந்திரத்துல இந்திரிய வயமயங்கி தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஏன் பயந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்திரிய வயமயங்கி சொல்லுங்க சத்தமா. சத்தமா சொல்லுங்க. முழுசா சொல்லுங்க. தெரியல. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாக அங்கரவை தெரிந்து போய் அந்தரை சிந்திதனை தெரிவித்து சிவமாக்கி விளையாண்ட அந்த ஆனந்தம் அடைவதற்கே கண்டேன். முதல் மந்திரம். இந்த மந்திரத்துல அந்தரம் என்ற சொல்லுக்கு ஆதரவு இல்லாமல் அர்த்தம். அந்தரம்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? அந்தரத்துல ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு என்ன கிடையாது? நான் ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன் மாணிக்கவாசகர். அந்தரமே திருவே இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரையில் மேற்று அணிவதில்லை கண்டேனே சொல்றாரு. இந்த இந்திரிய வயமயங்கி என்ற பகுதியை அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. என்னுடைய மகன் வெளியூர்ல இருக்கிறாரு. திடீர்னு சொந்த ஊருக்கெல்லாம் போகணும்னு கூப்பிட்டு போய் கிளைமேட் எல்லாம் ஒத்துக்கிடாம மகனுக்காக ஊருக்கு போய் என்ன சொன்னோம்? அந்தரம் என்பதற்கு என்ன பொருள் சொன்னோம்?
ஆதரவு இல்லாமல் அந்தரமே தெரிந்து போய் அந்தரை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி. சிந்தைதனை தெளிவித்து என்பதைத்தான் சைவத்தில் பாச நீக்கம்னு சொல்றோம். சிவமாக்கி என்பதைத்தான் சிவப்பேருன்னு சொல்றோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சைவ சித்தாந்தம் படிச்சா என்ன லாபம்னு கேட்கிறாங்க எல்லாரும். பாச நீக்கமும் சிவப்பேரும். சைவ சித்தாந்தம் படிப்பதில் லாபம் என்ன? பாச நீக்கம் சிவப்பேரு. சமய தீக்கையின் லாபம் என்ன? பாச நீக்கம் சிவப்பேரு. விசேட தீக்கையின் லாபம் என்ன? பாச நீக்கம் சிவப்பேரு. தேவராஜையா சொல்லும்போது அழகா சொன்னார். வினை நீக்கத்தை பற்றி சொன்னாரா? வினை நீக்கம். சைவ சமயத்தில் பாசம் என்பது 3: ஆணவம், கர்மம், மாயை. ஆணவம் பற்றி பேசினார், வினை பற்றி பேசினார். அதெல்லாம் போயிடும். சிவராத்திரி தவிர நமக்கு யாருக்குமே கிடையாது. அதானே? அதைத்தான் இந்த உரையில் நாம் பார்க்கிறோம். உரையாசிரியர்கள் சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவை இதில் இணைச்சி பொருள் சொல்றாங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாருங்க. 8ஆம் நூற்பா என்ன சத்தத்தை காணல? ஐயா தான் சொல்றாங்க. என்ன சைவ சித்தாந்திகள் எங்க? ஐம்புல வேண்டரில் சத்தமா சொல்லுங்க. ஐம்புல வேண்டரில் ஐம்பத்தனை வளர்ந்தர தம்புதல் குருவுமாய் அறத்தினை உணர்த்த விட்டு அங்கீதின்மையில் அறங்களால் செலுத்தி அந்த நூற்பாவில் பொருத்தி காட்டுறாங்க. நான் உங்களுக்காக வேகமா சொல்றேன். 2வது மந்திரத்துக்கு வந்துட்டேன். வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிறியும். தனை என்றால் சிவனைன்னு அர்த்தம். முற்றோதற்காரர்களுக்கு தனைங்கிறதுக்கு பொருள் தெரியாது. நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். தனைன்னு அர்த்தம் சிவனை. தனை சிறிதும் நினையாதே, சிறிதும் நினையாதே தளர்வியை கிடப்பேனை நினை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அழுத்த இணையிலே. இன்றைக்கு நாம வாங்கியிருக்கிற இந்த தீக்கைகள்னால என்ன போகும்னு சொன்னாங்க. கடைசியா பிறப்பு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பிறப்பு இருக்கும் இணையிலே அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பரத்தை கண்டேனே. தனை சிவனை. வேதனை அப்படின்னு சொன்ன ஒரு உரையாசிரியர் கேட்கிறாரு, எங்க துன்பம் தானே வேதனை, இன்பம் என்ன கிடையாது? வேதனை கிடையாது. அப்ப துன்ப வேதனைன்னு நாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா உலகியல்ல இன்பம் வர்றதுக்கு முந்தி வேதனைப்படணும். நம்ம ஒரு சொகுசான கார் வாங்கணும்னா அந்த காரை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். அப்போ துன்பமும் வேதனை தான். இன்பத்தை நாம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்ப இன்பம் என்னதுதான்? வேதனை. ரெண்டுமே வேதனை தாங்க ஒரு உரையாசிரியர். அதுபோல அதாவது தனை சிறிதும் நினையாது சிவனை ஏன் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம எடுக்கணும். சிவன் நமக்கு செய்த உதவிக்காக நினைக்க வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் உபகாரத்திற்காக சொல்லுவாங்க. முக்கண்ணப்பரை நம்ம ஏன் நினைக்கணும்? இப்ப நாங்கெல்லாம் தேவராஜையா செல்வராஜையெல்லாம் எடுத்தா இந்த ஆலயம் கட்டமைக்கப்படும் போது ஐயா எங்களை கூப்பிட்டு விட்டாங்க. பாலாலயத்தில் சாமி இருக்கும்போது அப்பவே இருந்து யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? அவர் நினைக்கிறோம். ஒவ்வொரு சிவராத்திரிக்கு வரும்போதும் சைவ வேலை கூடுது, சைவ வேலைகள் அதிகமாகுது, நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது வருது, நிறைய வேலைகள் வருது. அப்போ அந்த இறைவன் நமக்கு செய்த எதை நினைக்கிறோம்? உபகாரத்தை நினைக்கிறோம். சைவ சித்தாந்தம் அதை 2ஆக பிரிக்கும். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் என்பது நமக்கு அறிவித்த, காணும் உபகாரம் காணும் உபகாரம் என்பது நாம் அறிய, இறைவன் தானும் அறிதல். 2 உதவி. ஓ நம்ம நிறைய உதவிகளை மறந்துடணும். தாய்மானவர் ஒரு நன்றி சொல்றார் பாருங்க. தாய் எப்படி இறைவனுக்கு நன்றி சொல்லணுங்கிறதுக்கு தாய்மானவர் ஒரு உதாரணம். அவர் ஒரு நன்றி சொல்றாரு, கண்ணீரே வந்துடும் அந்த வரிக்கு பொருள் தெரிஞ்சா. காரகமா கற்பரை கண்ணோடும் வார வைத்து காத்தனை நீ வாழி பராபரமே அப்படிங்கிறார். இதை நம்ம பாடினா பொருள் தெரியாது. ஆனா உரை என்ன சொல்லுது தெரியுமா? தாய்மானவர் இதை பாடும்போது அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கலாம். உரை என்ன தெரியுமா? என் தாயின் கருவில் நான் இருந்தேன். மாணிக்கவாசர் சொல்றாரு, கருவறை இருட்டா இருக்கும்னு சொல்றாருல்ல, பிழைத்தும் 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 சொல்றாரு. அந்த கருவறையில் நான் இருந்தேன், மிகப்பெரிய இருட்டாக இருந்தது. காரகமார் கற்பாரை,
கருவறை இருந்து அப்போ நீ அதனால கண்டு வச்சு காப்பாத்திருக்கிறிய, நீ நல்லா அப்படிங்கிற. பாருங்க எவ்வளவு அழகான, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான வரி. என் தாயின் கருவறையில் நான் இருக்கும்போது காரகமார் கற்பரை கண்ணோடும் வாரம் வைத்து காத்தனை. வாரம்னா அன்பு. என் மேல அன்பு வச்சு நீ காப்பாத்திருக்கிற மாதிரி. நான் பிறந்து என்ன பண்ண போறேன், சிவன் கோயிலுக்கு வருவேனா வரமாட்டானா, அதனால நான் வந்துதான் முடிவு பண்ணணும். ஆனா நீ அதை என்ன செய்யல, பார்க்காமல் வாரம் வைத்து காத்தனை நீ வாழி வராமல். என்ன அர்த்தம், நீ நல்லா அப்படிங்கிறார். யாரை பார்த்து, சிவபெருமானை பார்த்து. இதுதான், இதைத்தான் எனது அந்த இறைவன் செய்த உபகாரத்தை நினைத்தல் தான் சிவனை நினைத்தல். உங்களுக்காக வேகமா வந்துட்டு இருக்க, நீங்க பார்க்கறது தெரியுது. எல்லாம் நல்லா தான் சொல்றீங்க சார், எப்ப சார் படிப்பீங்க. நான் ஸ்கூல்ல வேலை பார்த்ததுனால அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்கூல் பையன் சொல்லுவான், சார் நல்லா எடுக்கிறீங்க, டைமுக்கு முடிச்சிருக்க. அந்த மந்திரத்துல இணையிலி ஒரு வார்த்தை இருக்குதா, இணையிலி. எத்தனாவது மந்திரத்துல? 2வது மந்திரம். திருவாசகம் சோதனை பண்றவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இணையிலி என்றால் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு இணையிலிய பேர் வந்துதான். மாணிக்கவாசகர் தன் அனுபவத்தில் இப்படி ஒரு பேர் வச்சார். தண்டபாணி தேசிகர் சொல்றார். திருவாவூர்துறை ஆதீன புலவர் தண்டபாணி தேசிகர் மாணிக்கவாசகர் தன் அனுபவத்தில் இப்படி ஒரு பேர் வச்சாங்க. இணையிலிய பேர் வந்துதான். பிறவியை நீக்க சிவனை என்று யாராலும் முடியாது. நாம இனிமே பிறவாம இருக்கணும் அப்படிங்கிற தகுதியை யார் மட்டும்தான் தர முடியும்? சிவபெருமான ஒருத்தர் தான் தர முடியும். காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் சொல்றாரு, மோட்சத்தை பிற கடவுள்கள் தருவார்கள் என்றால் ஆகாயத்தை பாயால் சுருட்டி விடலாம். ஆகாயத்தை பாய் போல சுருட்டுவது சாத்தியம் என்றால் இன்னொரு கடவுள் மோட்சம் தருவதும் சாத்தியம் அப்படிங்கிறது. அப்ப சாத்தியம் இது உபனிஷத்துல இருக்கு இந்த வரி. அதை சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல சொல்றார். எனவே வினையை நீக்கும் ஒரே கடவுள் யாரு? சிவன் தான். வினை நீக்கும் ஒரே கடவுள். அதே மாதிரி பிறவியை நீக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு தான்? இறைவன். கைதர அந்த வல்ல எதுக்கு வல்லன்னு சொன்னது யாரு? யார கைத்துட்டு அவங்களுக்காக கைத்தறலாம். வல்ல சொன்னது யாருமே தெரியாம கைத்தட்டுறோம். அந்த வல்ல ஏன் தெரியுமா? அந்த வல்லமை சிவனை தவிர யாருக்கும் கிடையாது. கைதர வல்ல கடவுள் போற்றி என்று சொன்னார். அடுத்த மந்திரத்துக்கு வந்தாச்சு. மந்திரம் 3க்கு வந்துட்டார். உருத்தரியா காலத்தே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அதனால சொல்றேன். சொல்லுங்க வசத்தமா, சொல்லுங்க. உருத்தரியா காலத்தே உட்புகுந்திய உளமுன்னி கருத்திருத்தி ஒன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி சிவபதத்தை அருத்தியினால் நாயிலே அணிகொண்டிலே. அந்த பையில இருக்கு சுடுதண்ணி, அந்த பக்கம் பையில இருக்கும். அதேதான். உருத்தரியா காலத்தை நான் கருவாக உருவம் பெறுவதற்கு முன்பே எனக்குள்ள நீ வந்துட்டாங்க. கருவாய் கிடந்து கடலே நினைவும் கருத்துடைய அப்பர் வள்ளலார் கருவில் கலந்த துணையினர். கருவில் கலந்த துணையினர் உருத்தரியா காலத்தை உள்புகுந்து கருத்திருத்தி அதுக்கு உரை எழுதினாங்க. சைவ சமய உரையாசிரியர்களுக்கு கோயில் கட்டலாம். கரு திருத்தி, கருத்து இருத்தி, 2 பொருள். கரு திருத்தினா நான் கருவாக இருக்கும் போது இவன் சிவாலயத்துக்கு போயிட மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா கருவிலேயே திருத்துறாரு. சார் இன்றைய மருத்துவத்துல கருவில் இருக்கிற குழந்தைகளுடைய குறையை கண்டுபிடித்து கருவிலேயே சரி செய்யலாம். உடம்புக்கு இறைவன் பார்த்தா இவன் கருவாக இருக்கிற கண்டிஷனை பார்த்தா பிறந்து சிவாலயத்துக்கு போக மாட்டான். எங்கேயே கரெக்ட் பண்றாராம், கருவிலேயே கரெக்ட் பண்றாராம். கருத்து இருத்தினா கவனம் முழுவதையும் யார் மேல இருத்தி? என் மேல இருத்தீங்க. அதாவது உமாவதி சிவாச்சாரியாருடைய சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி இருக்குது. என்ன வரின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம தான் சிவனை நினைக்கிறோம், குழந்தைகள் நினைக்க. இந்த குழந்தைகள்லாம் வந்துருக்கிறாங்க. இந்த சிறுமி சென்னையில் படிக்கிற குழந்தைங்க தீக்க வாங்கியிருக்கிறது 13 வயசுல. அந்த தம்பி எத்தனை வயசு? அவனுக்கு எத்தனை? உனக்கு எத்தனை வயசுடா? 13. 2 பேருக்குமே 13 வயசு தான்.
நாங்கள் தீக்கை வாங்கும்போது ஏரிப்பாளையத்தில் ஞானமையார்கிட்ட கேட்டோம், தீக்கை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. தான் இருக்கிறார். அவர் சொன்னார், 7 வயசுல வர வேண்டிய சந்தேகம் 70 வயசுல வந்து அப்படி சொல்லி தந்தார். எனவே கருத்து இருத்தினால் கவனம் முழுவதையும் யார் மேல் இருத்தி. உமாபதி சிவ சித்தாந்தத்தில் சொல்றாரு, ஒரு குழந்தை தாயின் வீட்டில் கருவாகும் போது இனிமேல் நாம் பிறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்குமா? சைவ சித்தாந்தத்தில் இருக்குது, எடுக்குமா? அதற்கு பிறகு அந்த முடிவோடு தான் பிறக்குமா? மாயக்கால் தான் மறைப்ப. பிறந்த உடனே எது வந்து மறைச்சிருமா? மாயை கால்னா காற்று, மாயை என்ற காற்று அந்த திங்கிக மறைச்சிடும். ராணி டாக்டர் மகப்பேறு டாக்டர், நம்ம டாக்டர் மகப்பேறு டாக்டர் தான். ஆமா, அவங்க மகப்பேறு டாக்டர். ராணி டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று தெரிந்தவுடனே நாங்கள் பயன்படுத்திய அத்தனை சாதனங்களையும் எடுத்து ஒழிச்சு வச்சிருவோங்கிறாங்க. ஏன்னா குழந்தை எடுத்துட்டுனா வாங்கவே முடியாது. எந்த குழந்தை? அந்த பான் பேபி, அதாவது அப்பம் பிறந்த குழந்தை அங்க கிடக்கிற எதையாவது கத்தியே எதையும் எடுத்துட்டுனா வாங்க முடியாது. அப்போ மாயை எப்பவே பிடிக்குது, பிறக்கும் போதே பிடித்துக் கொள்கிறது. அதையெல்லாம் இறைவன் திருத்துவதே இந்த மந்திரத்தில் சொன்னாரு. இது அழகான வார்த்தை இருக்குது இந்த மந்திரத்துக்குள்ள. சிவபதம், கருத்திருத்தி சிவபதம். சிவபதம் 2 பொருள், சிவனுடைய திருவடி, சிவனுடைய பதமாகி 5 எழுத்து. நீங்க எல்லாரும் உபதேசமா வாங்குறீங்கல்ல, அந்த 5 எழுத்து அதான் சிவபதம். இறைவனுடைய 5 எழுத்தை திருமேனியாகவும் திருமேனியை 5 எழுத்தாகவும் பார்க்கிற மரபு உண்மை விளக்கத்தில் ஐயாலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்தோம். கருணையினால் ஆண்டு கொண்ட, அதாவது இறைவன் செய்ததெல்லாம் கருணை என்று இந்த மந்திரத்தில் சொன்னார். அடுத்தது அது நாயடியேன்னு ஒரு வார்த்தை அந்த மந்திரத்தில் வருகிறது. நாயடியே. நாய்க்கு என்ன பழக்கம்னா, அடிச்சு விரட்டினாலும் போக போக. நாம சிவபெருமான்கிட்ட எப்படி நடந்துடணும்னா, அடிச்சு விரட்டினாலும் போகாத நாய் மாதிரி செய்யணும், இறைவனிடத்தில் நடக்கணும். ஒரு ஆழ்வார் சொல்றாரு, கருதுயரம் தடாயே உன் அம்மாவுக்கு தெரியும், தமிழாசிரியராக இருந்தவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா ஒரு காலத்தில் பாடமாக இருந்தது. கருதுயரம் தடாயே உன் சரணெல்லாம் சரணில்லை விரைவுழுவும் மலர்மொழி சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடும் மற்றும் அவள் அருளிலே அடுக்குழலி அதிலேவோ இருந்தே. ஒரு ஆழ்வார் பாடுறார். அந்த வைணவ மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா என்னதான் அடித்தாலும் குழந்தை தாயை தான் சுற்றி வரும். நீ என்னை எவ்வளவு வேணாலும் அடி, ஒன்னதான் சுற்றி வரும் அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். சரியா? அது அந்த அதனாலதான் நாயடியே என்று சொன்னார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டேன். கல்லாத புல்லறி. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொன்னா நான் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. அம்மா பாடுனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா நீங்களே பாடுறீங்கம்மா. கல்லாத புல்லறி. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் மண்ணோ பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சுதில்லை அம்பலத்தே கண்டேனே. அம்மா பாடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க அந்த பாட்டு பழங்க. முதல்ல புல்லறிவு. புல்லறிவுனா நிலையற்றதை நிலையானது என்று கருதுவது புல்லறிவு. அதான் புல்லறிவு. நிலையற்றதையெல்லாம் நிலையானதுன்னு நம்புறோம். வல்லாளன் சாமிக்கு ஒரு பேர் வச்சார், கைதர வல்ல. வல்லாளன் ஏன் பேர் வச்சார் தெரியுமா? அதாவது ஒருத்தருக்கு வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு, நிறைய கடன் பட்டுட்டாரு. அந்த கடல்ல இருந்து அவரை மீட்கிறவர் யாரா இருக்கணும்? அவரோட பணக்காரனா இருக்கணும்ல. நாம செய்த வினைய வினையிலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னா சாமி யாரா இருக்கணும்? பெரிய வல்லமை படைத்தவனா இருக்கணும். அதனால இவருக்கு என்ன பேர் வச்சாரா? வல்லாளன் என்று பேர் வைத்தார். வலியவனாக இருந்து ஆழ்பவன் என்று பொருள். நாம் செய்த வினைகள் கொஞ்சம் கிடையாது. தாய்மானவர் சொல்றாரு, கடல் எத்தனை, மலை எத்தனை,
அத்தனை வினை, அதற்கு உடல் எத்தனை தாயுமானவர். கடல் எவ்வளவு பெருசு, மலை எவ்வளவு பெருசு, கடல் எத்தனை, மலை எத்தனை, அதற்கு உடல் எத்தனை அப்படிங்கிற. அதுக்கு நம்ம எத்தனை தடவை பிறந்தாச்சு. ஏன் நம்ம மாணிக்க வாசகரே குன்றே அணைய குற்றங்கள் மலையளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் மாணிக்க வாசகர். என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா அனலை இவ்வளவு சுத்தமான ஆளுங்க. சாமி கிட்ட போய் நான் எந்த பாவமும் செய்யலை, ஏன் கஷ்டம்னு கேட்கிறோம். ஆனா மாணிக்கவாசன் சொல்றாரு குன்றே அணைய குற்றங்கள்ங்கிற. அதுல ஒரு அழகா சொன்னார். எப்படின்னா மலையளவு நான் தப்பு செஞ்சேங்கிறது எனக்கே தெரியும், நீ சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், அதை மன்னிக்கிறதுனால உனக்கு என்ன நஷ்டம்னு தான் கேட்கிறேங்க. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்ன கெட்டது உனக்கு, என்ன லாஸ், மன்னிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். யாரு? மாணிக்கவாசகர். அதை அதில் பார்க்கிறோம். இதில் வனப்புங்கிறதுக்கு உரையாசிரியர் பொருள் சொன்னாரு. நம்மளே எடுத்துடுங்க, நம்ம சாயங்காலம் வந்ததை விட காலையில் போய் உங்க முகத்தில் கண்ணாடியில் பாருங்க, நம்முடைய முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த வேண்டி ஆச்சாரிய சந்திப்பு, வழிபாடு, அபிஷேகம், ஆராதனை, தீர்க்கை, சமயம், விசேடம், நம்ம சாயங்காலம் 6 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நினைப்பெல்லாம் இதுதான். அப்ப அந்த இறைவனை பற்றிய எண்ணங்களும் இறைவனுடைய ஞானமும் நமக்கு எதை கொடுக்குங்கிறாரு? அழகு கொடுக்குங்கிறார். வேதாந்திகள் தேஜஸ்ங்கிறாங்க, இவர் வனப்புங்கிறார். அந்த வனப்பை சொன்னார். இதுலதான் ஒரு பெரிய கீ இருக்குது இந்த மந்திரத்தோட. 4வது மந்திரத்துல பசுவாசம் அறுத்தானை. பசு என்பது உங்களுக்கு உபதேசித்த மந்திரத்தில் யகரம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுவது. யகரம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுவது. பாசம் என்பது உங்களுக்கு உபதேசித்த மந்திரத்தில் ந என்ற எழுத்தாலும் ம என்ற எழுத்தாலும் குறிக்கப்படுவது. நல்ல ஞாபகம் புரிஞ்சுட்டா? இப்ப 3 எழுத்தில் நீக்கிற எவ்வளவு எடுத்திருக்க சொல்லுங்க. 5 எழுத்தில் யகரம் போயிற்று, நகரம் நீக்கியாச்சு, மகரம் நீக்கியாச்சு, மிச்சம் என்ன? சிவ என்ற இடத்துல உங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடியது நடராஜர் வழிபாடுங்கிற. பசுபாசம் அறுத்தாமை. பசு என்ற யகர எழுத்து இல்லாத பஞ்சாக்கரம், பாசம் என்ற நகர மகரம் இல்லாத பஞ்சாக்கரம், மிச்சம் என்ன இருக்கு? சிவ. சிவ என்ற பஞ்சாக்கரம், அதற்கு மகாகாரண பஞ்சாக்கரம் சொல்றாங்க. நீங்க வாங்கிய இந்த சமய தீக்கையும் நீங்கள் வாங்கிய விசேட தீக்கையும் ஒரு காலத்தில் உங்களை எதில் கொண்டு சேர்க்கும்? அந்த தியானத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு உரையாசிரியர் சொல்றாரு, அதாவது சிவனை மட்டும் நான் என்ற எண்ணம் இல்லாமல் கண்டுகொண்டே இருத்தல். யாரை மட்டும் பார்க்கிறது? சிவனை மட்டும் பார்க்கிற ஸ்டேஜுக்கு நாம போய்விடுவோம் என்பதைத்தான் பசுவாசம் அறுத்தான்னு சொல்றார். சரியா? 5வது மந்திரத்துக்கு வந்துட்டேன். அம்மா எனக்காக கொஞ்சம் பாடுங்கம்மா. 5 அம்மாவுக்கு இந்த மை கொடுத்துருக்கேன். 2 பேரும் சேர்ந்து நேரம் போய் நேரம் என்ன ஆகிறது? சாதிகுலம் பிறப்பென்னும் துளிப்பேட்டே தடுமாறும் அதனிலினாயேனை அல்லலரு தாட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யானெனதன் உரை மாய்த்து கொதிரமோ தானானை லாவதில்லை கண்டேனே. சாதி, குலம், பிறப்பு இதெல்லாம் ஒரு சுழிங்கிற நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சுழி நம்ம என்ன செஞ்சிடும்? கீழே எடுத்துட்டு போயிடும். அதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்பது மாணிக்க வாசகருடைய கருத்து. ஆதரவு என்றால் ஆதரவற்ற அர்த்தம். திருவாசகம் பாடுறவங்க இந்த வார்த்தைகளுக்கான பொருட்களை எல்லாம் உருவாங்கணும். ஆதரவற்ற ஆதரவின் நாயனை அல்லதற்கு ஆண்டு கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது. ஆதரவின் நாயனை அல்லதற்கு ஆண்டு கொண்டு. என்னுடைய துன்பங்களை ஆதரவற்ற எனக்கு நிறைய துன்பம். என்னுடைய ஆதரவற்றவங்கள் துன்பம் யார் நீக்குவா? ஒருத்தர் நீக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் வந்து நீக்கினா?
நீ என்னுடைய துன்பத்தை நீக்கினாயின்னு சொல்றார். பேதை குணம் பிறருருவம் யான் எழுதுகிறது என்னதுன்னா, அந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற அத்தனை பொருட்களினுடைய லிஸ்ட் கொடுக்கிறார். பேதமை, குணம், பிறருடைய உருவம், யான் எனது, இவைகளை என்று அந்த சொற்களை எல்லாம் ஆய்த்து கோதில் அமுது ஆனானை, குற்றமில்லாத அமுது போன்ற இறைவனை நான் எங்கு கண்டேன், குழாவதில்லை கண்டேன். அடுத்த மந்திரம் பார்த்தேன். பிறவிதனை அறமாற்றி பிணிப்போ பென்றிவையிருந்தும், பிறவிதனை அறமாற்றி பிணிமோ பென்றிவையிருந்தும், உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழி சோழ் தில்லை நகர் திருச்சேற்றம்பலமன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி முற்றிலுமாக நீக்கி பிணி மூப்பு என்று இவை இரண்டும், அதாவது நோய் பிறகு வரக்கூடிய மூப்பு, இவை இரண்டும் உறவினோடு. அந்த உறவினோடுங்கிறதுக்கு பொருள் கஷ்டம். உறவினோடுன்னு என்ன அர்த்தம்னா, இது ரிலேட்டிவா என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் உறவு. நோயை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ முதுமை அடைந்த உடனே நமக்கு முடி நடைக்கிறது, இதெல்லாம் அதுக்கு உறவு. புரியுதா? நோய் சார்ந்த பிரச்சனைகள். அடுத்தது முதுமை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் மாணிக்கவாசகர் எந்த வார்த்தையில் குறிப்பிடுறாரு? உறவு என்ற வார்த்தையை சொல்றார். ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை, உலகுடைய ஒரு முதலை, அந்த உலகுடைய ஒரு முதலைங்கிறத சைவ சித்தாந்தத்தில் முதல் நூற்பாவில் வச்சு சொல்றாங்க. முதல் நூற்பா சொல்லுங்க. ஆரம்பிக்கிறாங்க, அவங்க சொல்லி முடிக்க மாட்டேங்கிறாங்க. அவனவர் அதையும் அவையும் இதையும் தோற்றிய திதியை ஒடுக்கி மறுத்து உள்ளதான் அந்த மாதிரி என்னன்னா புலவர் அப்படி சொல்லணும். அதுல சங்கார காரணம் கரெக்டு தானம்மா. ஒன்னாம் நூற்பாவில் யார் வருவா? சங்கார காரணம். அந்த சங்கார காரணனுக்கு இன்னொரு பேர் தான் ஒரு முதல். அவருக்கு பேர் தான் அகர உயிர் போல அறிவாகி இருக்கும் நிகழ் இறைவிற்கும் நிறைந்து என்று உமாபதி சிவம் சொல்லுவார். அந்த ஒரு முதலை அதைத்தான் வள்ளுவர் அகர முதல எடுத்தலாம் பாரு. அந்த ஒரு முதலை செறிகொடுத்தோல் செல்லைநகர் சிற்றம்பலம் மன்னி மறையவரும் ஆனவரும் வணங்கிடனா கண்டேன். தேவர்கள் வணங்கினார்கள், அந்தணர்கள் வணங்கினார்கள். தேவர்கள் வணங்குவதையும் பார்த்தேன், அந்தணர்கள் வணங்குவதையும் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். உங்களுக்காக வேகமா சொல்றோம். பத்திமை. பத்திமயம் பரிசுமிலா பசுவாசம் அந்தருளே பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் செங்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. பத்திமையும் பரிசுமிலா என்று சொல்றார். பத்திமைனா அன்புன்னு அர்த்தம், பரிசுனா பண்புன்னு அர்த்தம். பரிசுனா பண்பு. பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தல். இது இன்னொரு முக்கியமான கீ மந்திரம். இந்த மந்திரம் திருவாசகத்தினுடைய மையப்பகுதியே இதுதான். பிரபஞ்ச மையப்பகுதி தில்லை மாதிரி திருவாசகத்தினுடைய சென்டரே இதுதான். பசுபாசம் அறுத்தலின் என்ன அர்த்தம்னா, பசு என்றால் ஆன்மா, ஆன்மாவினுடைய முனைப்பு நான் என்ற எண்ணத்தை நீக்கி, பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயையை நீக்கி. தீக்கை வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சந்தேகம் கேட்டாங்க. சந்தேகம் வரணும். இந்த ஆரம்ப நிலையில தான் நிறைய சந்தேகம் வரும். அதுக்கு ஒரு சந்தேகம் குறைய ஆரம்பிச்சிடும். சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் பூஜை பண்ணும்போது ஐயாட்ட நாங்கள் தீக்கை வாங்கினது ஒரு பெரிய கொடை உங்களுக்கு சொல்கிறேன். நான் தீக்கை பூஜை பண்ணும்போது என்னுடைய பேத்தி அந்த பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக கரைச்சி வெளியே கொட்டிட்டு வந்துடும். முதல்ல வீட்டில் என்னுடைய மனைவி மருமகள்லாம் சண்டைக்கு போவாங்க. அவள்கிட்ட ஒன்றும் சொல்ல அடிக்க. அதுபோல் அப்படியே என் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சது. அதுபோல் பூஜைக்கு தண்ணி எடுத்துதாரு பூ எடுத்துதான்னு ஆரம்பிச்சது. அவர் எனக்கு ஒரு சிவலிங்கம் கொடுன்னு கேட்டது.
ஒரு ஸ்படிகலிங்கத்தை கொடுங்க, 1 லிட்டர் தண்ணி, ஒரு ஸ்படிகலிங்க 2 பாத்திரம், இங்கிருந்து அங்கே ஊத்து, அங்கிருந்து இங்கே ஊத்து, பூஜையை பண்ணு. அந்த சாமிக்கு பேர் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் கண்ணாடி சாமி. ஸ்படிகலிங்கத்துக்கு என்ன பேரு? கண்ணாடி சாமி. இது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 3 வயசு ஆகுது, பள்ளிக்கூடத்துக்கு சாமிக்கு பூ வைக்காம போவார். நான் சாமிக்கு பூ வைக்க 30 வயசுக்கு மேல ஆச்சு. இது தீக்கை தந்த பரிசு, தீக்கை தந்த பரிசு. இதுல இன்னொரு ஆச்சரியத்தை சொல்லிடுறேன். 2வது பேத்திக்கு 1 வயசு இப்பதான் முடிஞ்சிருக்குது. அக்கா வச்ச உடனே பின்னால் வந்து பூ வைக்குது. அது மட்டுமல்ல, இந்த பூ கூட இருக்கு பாருங்க, 4 தடவையாவது எடுத்து தருது. நான் பூஜைக்கு வச்சுக்கிறது அவ்வளவு பூ தான், கொத்தா அழியுது. அதுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு ஒரு எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சாமிக்கு வைக்க சொல்லுது அந்த பூவை. நீங்க தீக்கைங்கிறது சாதாரண நினைச்சிடாதீங்க. அது நம்முடைய தலைமுறையே சிவனுக்கு அடிமையாக்கிறோம், தலைமுறையே சிவனுக்கு அடிமையாக்கிறோம். என்னுடைய மகன் அரபு நாட்டில் தான் இருக்கிறான், ஆனா அது சஷ்டி விரதம் இருக்கிறான் அரபு நாட்டில். அவனால இருக்க முடியுது. என்ன காரணம்னா, எந்த குடும்பத்திலிருந்து போயிருக்கிறான்? ஒரு தீக்கை குடும்பத்திலிருந்து போயிருக்கிறான். புரியுதா? நான் சாதாரண விவசாய குடும்பம் தான், என்னால் அதை செய்யவே முடியாது. ஒரு தீக்கை அதை செய்தது. சிவதீக்கைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அதைத்தான் சொன்னார், பசு 4 எண்ணத்தை போக்கினார். பாசம், ஆணவம் போனது, ஆணவம் ஒடுங்கியது, கண்மம் போனது, மாயை போனது என்று மாணிக்க வாசகர் அணுகிறார். பித்தன், அதற்கு பிறகு மாணிக்க சுந்தரருடைய நிலைதான். பித்தா பெரிசுடி, அந்த பக்குவம் நமக்கு வந்தோம். பித்தும் பத்தர் உமாவ சிவஞான போதத்தில் தானுங்க வெண்பால கடைசியில் சொல்லுவார், பித்து பத்தர் இனத்தரார். நம்மளாம் யாருடைய இனம்? பித்து பக்தர் இனம். சிவன் மேல் பித்து உடைய பக்தர் இனம். சிவன் மேல் பித்து இருக்கணும். சிவன் மேல் பித்து இருந்தாலும் அந்த பக்தியை பண்ண முடியும். உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மகனை கை வச்சுதான், மகன் தானே வேணும், அந்த வச்சு சாப்பிடு, கண்ணு வேணும், அந்த வாங்கிக்க, அது பேர் தான் பித்து. சாப்பாட்டுக்கு சாப்பிடணும்னா வயலில் விளைச்ச நெல் எடுத்துட்டு வா, நாளைக்கு நெல், அந்த கேள்வியெல்லாம் இப்ப கிடையாது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது கேள்வி வந்தால் அது பித்து கிடையாது. மகனுக்கு என்ன செய்வது என்ற கேள்வி வந்தால் அது பித்து கிடையாது. கேள்வியே இல்லாத வாழ்க்கை, அதுதான் என்னது? சைவம். அந்த பித்து பத்தர், அதைத்தான் பித்தர் என்று என்னை ஆக்கினார். சித்தவேனும் திங்கரிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த இத்தகனால் விளையாடு. அது ரொம்ப முக்கியமான இடம். மாணிக்கவாசகர் பெரிய சைவ சித்தாந்தம் பேசுறார். சித்தவேனும் திங்கரிட்டால் ஏன் சொன்னார் அப்படின்னா, அம்மாவுக்கு சைவ சித்தாந்தம் தெரியுது, எல்லாருக்கும் பலருக்கும் தெரியும். ஐயா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ல் மிக வலிமை உடையது சித்தம். மனம், புத்தி நிர்ணயம் பண்ணும், சித்தம் தான் மீண்டும் மீண்டும் யோசிக்கும். சித்தத்துக்கு மீண்டும் மீண்டும் யோசிக்கிற திறமை உண்டு. அதனாலதான் மாணிக்கவாசகர் எதை போட்டாரு? சித்தவனும் திண்டைத்தான்னு சொன்னார். இக்காலத்தில் வந்த உலகியல் பாடல் எழுதுகிறவர்கள் கூட சித்தவெல்லாம் எனக்கு, அது சினிமா பாட்டு கூட நல்லா வருது, சிவமயமேன்னு எழுதுனாங்க. சரியா? சித்தம் சிவமாக்கி இதையெல்லாம் அப்படியே தேடணும். அதற்காக அதை எடுத்துக் கொடுத்து இந்த 3 மந்திரம் தான். நம்ம அது பிறகு நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் நீராவிக்கு வெளிநாட்டுக்கு வரணும். இந்த 3 மந்திரம் தான். அது வந்து நல்லா கேளுங்க. ஆமா, 8வது அளவில்லா பாவகத்தால் கொண்டே இன்றி விளைவொன்றும் அறியாதே பெருவியனாய் பிறப்பேன். அளவில்லா ஆனந்தம் அழிதென்னை ஆண்டானை களவில்லா மாணவனும் தொடுதில்லை கண்டேனே. பாவகம் என்றால் எண்ணம் அர்த்தம். அழகிலா பொருள் தெரியும், பாவகம் பொருள் தெரியும். பாவகம்னா எண்ணம். பாவகத்தினால் வருவது விளைவு. அந்த விளைவு என்னதுன்னா, அந்த பாவகத்தினால் வரக்கூடியதெல்லாம் விளைவு. அப்ப விளைவுனா என்ன அர்த்தம்னா, எண்ணங்களினுடைய பயம். எண்ணம், எண்ணத்தின் பயம். அதைத்தான் அழகிலா பாவகத்தால் அமுக்குண்டு, அடுத்தது அறிவிலியாய், விளை ஒன்றும் அறியாமல், அதனுடைய பயன்களை அறியாமலே வாழ்ந்தது.
வெறுவியன். வெறுவியன் அர்த்தம்னா பயனற்றவன் அர்த்தம். மாணிக்க வாசகர் தன்னை பயனற்றவன் அப்படின்னு சொல்ற. கிராமங்கள்ல ஊருக்கு பயன்படாம வீட்டுக்கு பயன்படாம இருந்தால் நெல்லை மாவட்டத்துல வெறும்பய அப்படிம்பாங்க. வெறும்பய அப்படிம்பாங்க. அதை மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்துல வச்சு சொல்றார். நான் பயனற்றவன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயம். இறைவனுக்கு அவர் பயனற்றவரா சொல்றார். சமீபத்தில் ஒரு திருவாசகத்துக்கு நான் வித்தியாசமா பொருள் சொன்னேன். தப்பு இருந்தா ஐயா அம்மெல்லாம் மன்னிக்கணும். மாணிக்க வாசகர் ஒரு சிவாலய வழியா போயிட்டு இருக்கிற வித்தியாசமான பூவாசமா அடிக்குது. எல்லாம் மண்ணுலகத்து மலர்கள் கிடையாது. வேற எங்க இருந்த பூ வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். மாணிக்க வாசகர் விசாரிக்கிறார், என்ன வித்தியாசமா பூவாசம் வருதுன்னு கேட்கிறார். இன்னைக்கு கோயில் ஃபுல்லா தேவர்கள் பூஜை பண்றாங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? பூவெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு? தேவர்களுடைய விமானத்துல வந்து பூஜை பண்ணுவது தேவர்கள். மாநில வரைக்கும் யாருமே கோயிலுக்கு கிடையாது. ஒரு மனுஷன் கூட உள்ள இல்லையான்னு கேட்டாங்க. யாருமே இல்லைன்னாரு. அப்ப அவசரமா உள்ள போகணும். அவசரமா போய் சிவபெருமான காப்பாற்றணும். யாரு அவசரமா உள்ள போய் சிவபெருமான காப்பாற்றணும். அந்த திருவாசகம் தான் எனது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாடும். இதான் சிவபெருமான காப்பாற்றுறாரு. சிவபெருமானை நீங்க ரொம்ப மென்மையான மனம், இழகிய மனம். யார் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பெருசா தெரியும். தேவர்கள் தேவலோகத்திலிருந்து பூ கொண்டு வந்துட்டாங்கிறத ஏமாத்துறாதீங்க. உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப பலவரம் சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாடும். தன்மையெல்லாம் தொழ வேண்டி எல்லாரும் நம்மளை கும்பிடணுங்கிறதுக்காக இந்த பூஜை நடக்குது. தேவலோகத்து மலர்கள்ல. அப்ப மாணிக்க வாசகர்கிட்ட இறைவன் கேட்கிறேன், இருக்கட்டும். அப்ப நீங்க மண்ணுலகத்தவர்கள்லாம் எதுக்கு கும்பிடுறீங்க அதை சொல்லுங்க. வாழ்த்த பிறப்பு அழைச்சிடுவான் உன்னை பாடுவார். மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துருவோம். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பூவை கண்டவனும் மயங்கர். அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு வருவோம். போய் சொல்லிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் எதுக்கு கும்பிடுறீங்கன்னு கேட்டா, வாழ்த்த பிறப்பு அழைச்சிடுவான் யான் உன்னை பரவுவனே. இதுதான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்குமான வேறுபாடு என்று சொன்னார். பாடத்துக்கு வருவோம். அந்த களவிலாவானவர். இந்த இடத்துல தேவர்கள் திருமுறையில் அதிகமாக புகழப்பட மாட்டார்கள். தேவர்களை புகழ்ந்து நமக்கு திருமுறை ரொம்ப குறையும். ஆனா இந்த இடத்துல களவிலான வஞ்சனை இல்லாத அர்த்தம். வஞ்சனை இல்லாத நல்ல தேவர்கள் என்று பொருள் எடுத்துக்கலாம். இது 2 மந்திரம். 9வது மந்திரம் அம்மா பாடுவாங்க கேட்கலாம். அனுமதி பேசுறதுக்கு யாரும் இந்த மந்திரத்துல சிவஜிக்கை வாங்கியவர்களை பற்றி மாணிக்க வாசகர் பேசுறாரு. எங்க பேசுறாரு? பாங்கு என்ற சொல்லுக்கு சிவனுக்கு பிடித்த செயல் அர்த்தம். பாங்குன்னா சிவனுக்கு பிடித்த செயல். சிவனுக்கு அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் நம்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூவரை பாடுவாயார். இறைவனுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க இந்த சமயத்திற்கு விசேட கீதை என்ற பெயரில் நிறைய பாட போறீங்க. அப்ப இறைவனுக்கு பிடித்த செயல். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி சிவபெருமானுக்கு பூஜை பிடிக்கும் தெரிஞ்சுதான் எந்த ஊர்ல போய் பூஜை பண்றாங்க. காஞ்சிபுரத்துல பூஜை பண்றாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு சாமியை பிடிச்சதோ பிடிக்கலையோ, இனிமேல் ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லிடலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு சாமியை கொஞ்சம் பிடிக்கும், இனிமேல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? பூஜை பண்ண போறீங்க. புரியுதா? பாங்கு என்றால் சிவனுக்கு பிடித்த செயல். சிவனுக்கு ரொம்ப பிடித்த செயல் என்ன செய்வது? பூஜை செய்வது. பரிசு என்றால் சிவனுக்கு பிடித்த குணங்கள். சிவனுக்கு பிடித்த குணங்கள். சிவனுக்கு பிடித்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரணும். ஐயாலாம் மன்னிக்கணும். மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்படுவோம் சொற்பொழிவாளர்கள்.
ஏன்னா பேச விட மாட்டாங்க, அவ்வளோ அரட்டை அடிப்பாங்க. நான் பகிரங்கமாக ஒரு டயலாக் விட்டேன், ஒரு பஞ்சு டயலாக். சிவனை சமாளித்து விடலாம், சிவனடியார்களை சமாளிக்க முடியாது. புரியுதா? சிவனை சமாளித்து விடலாம், சிவன் அடியார்களை சமாளித்து விட முடியாது. ஆனால் சிவனுக்கு பிடித்த குணங்கள் வரணும், அந்த குணங்கள் நமக்கு வரணும். இது இந்த தீக்கை வாங்கியவருக்கு அது வரும். தேவராஜையா அதெல்லாம் அழகா சொன்னார். அது சம்பந்தமா சொல்றதுக்கு வேற மிச்சமே கிடையாது, அவர் அழகா சொல்லியிருக்காரு. 2 தீக்கையும் நல்லா அழகா சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒளி வளர என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஒளி வளரனா ஞானம் தோன்ற, ஒளி வளர என்றால் ஞானம் தோன்ற. வாங்கி வினை, என்ன அழகான வார்த்தை. வினையை வாங்கி, வாங்கி வினை அர்த்தம் வினையை வாங்கி. நீங்க தீங்கை வாங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய சஞ்சித வினை, ஐயா சொன்னாங்க சஞ்சித வினை வாங்கப்பட்டிருக்கிறது. பிராரத்த வினை என்ன செய்யணும்? உடம்பை வாட்டும் உயிரை வாட்டாது. ஆகாமியின் குருவினுடைய உபதேசத்தினால 5 எழுத்து மந்திரத்தினால ஆகாமியத்துக்கு நம்ம என்ன செய்ய போறதில்லை, போக போறதில்லை. நமக்கு முனைப்பும் இல்லை, தன் செயலும் இல்லை, சிவமாம் தன்மையோடு வாழ பழக போகும்போது எந்த வினை இல்லை, ஆகாமிய வினைகளுக்கு இடமில்லை. அப்ப நம்ம எதிலிருந்து மீட்டுக் கொள்கிறோம்? வினையிலிருந்து மீட்டுக் கொள்கிறோம். வினைப்பிறகு என்கின்ற வேதனையிலிருந்து மீட்டுக் கொள்கிறோம். அதைத்தான் இந்த இடத்தில் அவர் சொல்லுவதை நான் வாங்கி வினையை வாங்கி என்று சொன்னார். அடுத்த நிறைவு மந்திரம், நிறைவு மந்திரம். அம்மாவுக்கு மைக் கொடு. நிறைவு மந்திரத்துக்கு நாம வந்துட்டோம். பூதங்கள், பஞ்சபூதங்கள். புலம் என்பதற்கு தண்டவாணி தேசிகர் தன்மாத்திரைன்னு பொருள் சொல்றார். புலம் தன்மாத்திரைன்னு பொருள் சொல்றார். வேதம் என்றால் அந்த பஞ்சபூதம் தன்மாத்திரையிலிருந்து வரக்கூடிய 36 தத்துவம். அதான் 36 தத்துவம். சைவசித்தாந்தெல்லாம் 36 தத்துவம். நோய் நீக்க அது ஒரு அழகான இடம், மருத்துவம் சார்ந்த ஒரு செய்தி. பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையினை. கேதம், கேதம்னா துன்பம். நெல்லை மாவட்டத்தில் யாராவது ஒரு துன்பம் இருந்தால் அதை கேட்க போனால் கேரத்துக்கு போறேன்பாங்க. நெல்லை மாவட்டத்தில் இன்னைக்கு வழக்கில் இருக்கு, திருவாசக வார்த்தை வழக்கில் இருக்கு. யாருக்காவது ஒரு துன்பம்னா அந்த துன்பத்தை நான் கேட்க போறேன் அப்படின்னு எங்க போறேன்பாங்க, கேரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேடங்கள் கெடுத்து ஆண்ட கிளர் ஒளியை மரகதத்தை, இது ஒரு பெரிய மருத்துவம் டாக்டர். இந்த கிளர் ஒளி மரகதம் என்ன சொல்றாருன்னா, இப்போ நோயை நீக்கிறதுக்கு எக்ஸ்ரே என்ற ஒளியை பயன்படுத்துறோம்ல, நோய் நீக்குவதற்கு ஒளியும் பயன்படும் ஒளியும் பயன்படும். அதுல உயிரினுடைய நோயை நீக்குவதற்கு ஒளி பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றார் மாணிக்கவாசகர். எக்ஸ்ரே ஒளி சார்ந்த ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. அதை நோய் நீக்குவதற்கு அந்த காலத்துல ஒளியையும் மணியையும் பயன்படுத்திருக்காங்க. மணி ஐயாட்டா கேட்டீங்கன்னா விரிவா சொல்லுவாங்க. அந்த ஔஷத மணின்லாம் சில வார்த்தைகள் சைவத்தில் இருக்கு. அதனால சாமியையும் அப்படியே பார்க்கிறார். அதற்காகத்தான் கிளர் ஒளியை மரகதத்தை. அம்மை நிறம் என்ன? பச்சை நிறம். சிவகாமி அம்மையை பேசவே வாய்ப்பு கிடைக்கல இந்த பதியத்துல. கடைசியில் எந்த வார்த்தையில் வச்சாங்க? மரகதத்தை. அம்மையினுடைய பச்சை நிறத்தை அம்மையை கொண்டு வந்து உள்ள ஞாபகப்படுத்துறார். கிளர் ஒளியை மரகதத்தை. அதனால் சாமியை ஒளியாகவும் மரகதமாகவும் பார்த்தார். இதை முறை எழுதிய தண்டவாணி தேசிகர் ஒரு அழகான செய்தி சொன்னாரு. மரகதம் பச்சை நிறமுடையது. பச்சை நிற மரகதத்தை நம்ம பால்ல போட்டோம்னா நீங்களே சொல்லுங்க என்ன ஆகும்? பால் பச்சை ஆயிடும். மரகதம் வெள்ளையாகுமா? சைவ சித்தாந்தம் பாருங்க. இறைவனோடு ஆன்மா சேர்ந்தால் இறைவன் குணம் ஆன்மாவுக்கு வருகின்ற ஆன்மா குணம் யாருக்கு வராது? இறைவனுக்கு வராது. இறைவனுக்கு வராது. அதாவது பாலை மரகதம் பச்சையாக்கும்,
பாலால் மரகதத்தை என்னாக்க முடியாது, வெள்ளையாக்க முடியாது. அந்த சைவ சித்தாந்தத்தை இது வைத்து மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் நினைவுக்கு வருகிறோம். இன்றைய சிவராத்திரி விழா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா. நிறைய பேர் சிவதீட்சை வாங்கியிருக்கிறார்கள். இதற்காக ஐயாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பு, டாக்டர் அம்மாவுடைய உழைப்பெல்லாம் நாங்கள் கண்ணாலே பார்த்தோம். தொலைபேசி, அது சார்ந்த தொலைபேசிகள் எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 15 தொலைபேசி இருக்கும். 15 தொலைபேசி இருக்கும். மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய திட்டமிடுதல், நன்றாக ஒருங்கிணைத்து நல்லா சிறப்பாக நம்ம வந்து சிவராத்திரி கொண்டாடிக்கிறோம். அது உண்மையிலே நமக்கு குருவர்களும் திருவர்களும் கிடைத்தது. மனவாச கடந்தால் சொன்னது போல, அப்பாய் முத்திக்கு அறியாத காரணம்தான் செப்பாய் செப்பக்கே ஒப்பில் குருலிங்க சங்கமம். அம்மாவில் அழகா சொல்றாங்க பாருங்க, ஒப்பில் குருலிங்க சங்கமம். அதாவது மனவாச கடந்தால் தான் கேட்கிறாங்க, மோட்சம் அடையணும் ஒரு வழி சொல்லுங்க. 3 வழிதான். அதாவது கோயில சிவனோட இருங்க, கோயில குருவோடு இருங்க, கோயிலில் அடியாரோடு இருங்க. அதான் மோட்சத்துக்கு வழி. அதே நமக்கு இந்த சிவராத்திரி தந்தது என்று சொல்லி பிழைத்தலை கொடுக்கையெல்லாம் பெரியவர் கடமை நோக்கி என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். சிவாயினும் சிவாய். ஐயாவுடைய ஆசி உரை கொஞ்சம். மணி 4க்கு 10 நிமிஷம். 4க்கு முடிச்சிடலாம். என்ன சுவிட்ச் ஆஃப்? அது பிளாங்க் ஆயிடும் சார்ஜ்.